அனைவருக்கும் வணக்கம். இப்போ பைஜு வீடியோஸ் மாதிரி எப்படி நம்மளே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வீடியோ காட்டுறேன், சாம்பிள் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நானா பின்னாடி எப்படிலாம் அனிமேஷன் வரும்ன்றத ஒரு இமேஜினேஷனில் ஒரு வீடியோவை தனியாக ஒரு ரூமில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பிளாங்க் ஸ்லைடில் இன்சர்ட்டில் போயிட்டு வீடியோவில் போயிட்டு வீடியோ ஆன் மை பிசியில் அந்த வீடியோவை நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த வீடியோவை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஒரு இணைகரத்தை ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இணைகரத்துக்கு நான் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். அனிமேஷனில் போய் இந்த இணைகரத்துக்கு அப்பியர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஏன்னா இந்த இணைகரம் வீடியோவில் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, இந்த ப்ளே பட்டன் அமுக்குங்க. நான் கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ இருக்கிற ஸ்லைடில் மேலே பாருங்கள், ப்ளேபேக், அதில் ஆட் புக் மார்க்னு இருக்கும். இப்போ இந்த ஆட் புக் மார்க் கொடுத்தோன்னே இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ஒரு டாட் வந்திருக்கும். இந்த புக் மார்க்கு பேர் அந்த இடத்துல கர்சரை கொண்டு போனீங்கன்னா கீழே தெரியும் புக் மார்க் 1. அப்போ என்னோட இந்த இணைகரம் இந்த புக் மார்க் 1 வர்ற இடத்துல இந்த செகண்ட்ல எனக்கு இந்த இணைகரம் ஸ்கிரீன்ல வரணும். அப்போ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல குரூப் 2 அப்படிங்கிற அந்த இணைகரத்தோட அனிமேஷன் கொடுத்துருக்கேன். அதை அனிமேஷன்ஸ்ல போயிட்டு அனிமேஷன் பேன்ல ட்ரிக்கருக்கு கீழே ஆன் கிளிக் ஆஃப் ஆன் புக் மார்க்னு இருக்கும். அந்த ஆன் புக் மார்க்கு கீழே புக் மார்க் 1 இருக்கும். இப்போ நான் புக் மார்க்கை கிளிக் பண்றேன். இப்போ நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணும்போது எப்பவுமே அந்த இணைகரம் இருக்கும். ஆனால் ஸ்லைட் ஷோவில் போய் பாருங்க, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது அந்த இணைகரம் ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்டையோ எந்த ஒரு இமேஜையோ எந்த ஒரு என்ன வேணா நீங்கள் எந்த இடத்துல வேணா ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும் இந்த புக் மார்க் மூலமா. இப்போ அடுத்ததா பாருங்க, இப்போ நான் உங்களை புரியணுன்றதுக்காண்டி நான் ஒவ்வொன்றையும் தனித்தனி ஸ்லைடில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்லைடில் வச்சு தான் பண்ணது. இப்போ பாருங்க, இதற்கு அப்புறமா நான் ஒரு 4 கோணங்களை இந்த மாதிரி ஷேப்ஸ் நான் இந்த இடத்துல இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 4 ஷேப்பும் எங்கனக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், ப்ளே பட்டனை போட விடுறேன். ஃபர்ஸ்ட் புக் மார்க் அடுத்து கொஞ்சம் தூரத்தில் செகண்ட் புக் மார்க் வைக்கிறேன். ப்ளேபேக்கில் போங்க, ஆட் புக் மார்க். இப்போ 2வது புக் மார்க் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 4 கோணங்களையும் அதுக்கு ஒரு நான் அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்குறேன். அந்த 4 கோணங்களையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அனிமேஷன்ஸில் அப்பியர்ன்ற அனிமேஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 4 அனிமேஷன்களையும் நான் இந்த இடத்துல அனிமேஷன் பேனில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அது எப்போ வரணும், ட்ரிக்கரில் புக் மார்க்கில் 2. இப்போ ஸ்லைட் ஷோவில் ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு புக் மார்க்கில் இணைகரம் வந்துச்சு, செகண்ட் புக் மார்க்கில் அந்த கோணம் வந்துச்சு. இப்போ அடுத்து இந்த கோணங்களுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்கறது. இப்போ நான் என்னோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, அந்த ஆக்ஷன் எப்போ வருது, எந்த ஃபிங்கர் வருது, எந்த கோணத்தில் வருதுன்றதை நோட் பண்ணுறேன். கரெக்டாக கை வரும்போது வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பேக்கில் போய் ஆட் புக் மார்க், இது என்னோட 3வது புக் மார்க். இப்போ இந்த கோணத்தை நான் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி எஃபெக்ட் கொடுத்துருப்பீங்க. அதனால அனிமேஷன் எஃபெக்டில் நீங்கள் கொடுக்கும்போது, இப்போ நான் தனித்தனி ஸ்லைடில் இருக்கும்போது பிரச்சனை வராது. ஒரே ஸ்லைடில் இருக்கும்போது ஆட் அனிமேஷனில் போயிட்டு எம்பசிஸில் போயிட்டு ஸ்பின்,
இப்போ 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் இதை அனிமேஷன் பேனில் போய் அந்த எஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் போய் அதை நான் 180 டிகிரியாக மாற்றிக்கிறேன். கஸ்டமில் ஒரு என்ட்ரை கொடுத்துட்றேன். இப்போ இது கிளாக் வைஸில் இருக்குது. என்னோட ஆக்ஷன் கவுண்டர் கிளாக் வைஸில் இருந்துச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஒரு அனிமேஷன் கொடுத்தாச்சு. இது கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து இன்னொரு அனிமேஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆட் அனிமேஷனில் போயிட்டு மோஷன் பாத்தில் போயிட்டு இந்த இடத்துல டயகோனல் இல்லாட்டி டவுன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம அதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் இப்போ எத்தனை மூணாவது புக் மார்க்கில் இது வரணும். அப்போ இந்த ஃப்ரீ ஃபார்மில் ட்ரிகர் புக் மார்க்கில் போய் புக் மார்க் 3 கொடுத்துட்றேன். இந்த ஃப்ரீ ஃபார்மை அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்கு கீழே வச்சுட்டு அந்த அனிமேஷனுக்கு அப்புறம் இது ஆரம்பிக்கணுன்றதுனால ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆங்கிள் எப்படி ரொட்டேட் ஆகி அடுத்ததோட போய் எதிர்பக்கத்தோட ஒன்றிணைச்சிச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நான் இந்த கோணத்துக்கும் இந்த 4வது புக் மார்க்கில் அனிமேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் பாருங்க. இப்போ பாருங்க, 5வது ஒரு புக் மார்க் வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா எதிர்கோணங்கள் சமம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வர்றதுக்காண்டி நான் அந்த எதிர்கோணங்கள் சமம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அப்பியர் அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதை ஆன் கிளிக் ஆஃப் புக் மார்க் 5 வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான வீடியோவில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அனிமேஷன் வரணும் அப்படிங்கிறத இந்த ரைட் சைடு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏற்கனவே பவர் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணுற விஷயம்தான். புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி எல்லாமே ஆன் கிளிக்னு அனிமேஷன் பண்ணுவோம். இந்த தடவை ட்ரிகரில் போயிட்டு எல்லாமே புக் மார்க் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் மட்டும் நம்ம பண்ணால் போதும். நீங்கள் ரைட் சைடு பார்க்கலாம், எல்லாமே ட்ரிகர் அப்படின்ட்டு இருக்கும். எல்லாமே புக் மார்க்கை பொறுத்து ஸ்க்ரீனில் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பெரிய சாஃப்ட்வேர் இதெல்லாம் பைஜு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நமக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேரில் எளிமையாக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வெறும் என்ட்ரி எஃபெக்ட் தான் கொடுத்தோம். இதே மாதிரி நீங்கள் எக்ஸிட் எஃபெக்ட்டும் கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று மறையணும் அப்படின்னா எக்ஸிட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு புக் மார்க்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து இதுக்கு எப்படி கடைசியாக ஃபைனல் அவுட்புட்டு தேவையான இடங்களில் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேம்டேசியா சாஃப்ட்வேர். அதை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். ஏற்கனவே கேம்டேசியா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடின்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ரெக்கார்டுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்லைட் ஷோ அப்போ எனக்கு இந்த கீழே இருக்க வீடியோ கண்ட்ரோல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னா ஸ்லைட் ஷோவில் போயிட்டு இந்த இடத்துல ஷோ மீடியா கண்ட்ரோல்ஸை எடுத்து விட்ருங்க. கீழே ஸ்லைட் ஷோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ அப்போ கீழே அந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் தெரியாது. இப்போ ஆடின்ஸில் போயிட்டு ரெக்கார்டில் போயிட்டு இது கேம்டேசியாவோட ஆடின். இப்போ நம்ம அதை கடைசியாக ஃபைனலாக MP4 மாற்ற போகிறோம். இப்போ இதை ரெக்கார்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு கிளிக் பிகின் கொடுத்துட்டோம்னா நம்ம வீடியோ ஓட ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக MP4ல் கேம்டேசியாவில் அது சேவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ சேவ் ஆகி முடிச்சோன்னா அது என்ன வரும்னா இந்த மாதிரி ஸ்டாப் ரெக்கார்டிங் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம கேம்டேசியா ஃபைலாக சேவ் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பைஜு மாதிரியான ஒரு வீடியோவை கணிதத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு படத்திற்கும் மிக எளிமையாக நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். தேங்க்யூ.